அதாவது தெரியாமல் செஞ்சதுக்கும் இனிமேல் நம்ம தெரிஞ்சு செய்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஒரு மந்திரத்தை நம்ம சின்ன வயசில் எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இந்த மந்திரத்தை சொல்லுடா, இந்த மந்திரத்தை சொன்னால் நீ நல்ல மார்க் வாங்கலாம் அப்படின்னு. நாமளும் அந்த மந்திரத்தை சொல்லுவோம். ஆனால் அந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னு தெரியாது. அர்த்தத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மந்திரம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன்னா அர்த்தம் தெரியாமல் சொல்கிறதுக்கும் அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு வீட்டில் கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு பக்கத்து தெருவில் இருக்கிற பொண்ணாக இருப்பாங்க. ஆனால் இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். யாராவது ஒரு முக்கியமான ஆளுங்க அவங்க உங்களுடைய கூட்டம் தான் அது இதுன்னு சொல்லி ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம், அது எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குது. நமக்கு